நீ வேண்டாம் வேண்டான்னு அதை தள்ளி விட்டு பாரு, அது கழுத உங்ககிட்ட தானா வந்து உழுவு பொத்து பொத்துன்னு. எப்படி வேண்டாம், நீ வேணும் வேணும்னு போகிறதுனால தான் நீ 2 எட்டு வச்சு அது 12 எட்டு ஓடி போகுது. வேணாங்கிற மனப்பக்கத்தை உனக்குள்ள கொண்டு வா, அது தானா அவங்ககிட்ட வந்து விழுகும். ஏன்னா அதுக்கு தெரியும் இவங்கிட்ட போனாலும் இவன் வச்சிருக்க மாட்டான்டா, நம்மளை விரட்டி விட்டுருவான் அப்படின்ட்டு அது வந்து வந்து போகும். நாங்க எங்க வேண்டான்னு சொல்ல, நாங்க தான் எங்க பெரிய இதை விரிச்சு அகலமா வச்சிருக்கோமே அப்படிங்கீங்களோ. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மண்ணுக்குள்ள போறது வரைக்கும் கூட உங்க பிரச்சனையில நீங்க தீர்த்துக்கிறவே மாட்டீங்க. அது தெரிஞ்சுக்கோங்க, தீர்த்துக்கிறவே மாட்டீங்க. என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல, அதாவது சொல்லுங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய. இவங்க பயணம் முதல்ல நம்ப சொல்லுங்க, சொல்ற வார்த்தையை முதல்ல நம்ப சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாம தானே நீங்க நாசமா போய்கிட்டு இருக்கீங்க. உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீ தானா பயணம் பண்ண போற. நம்பிக்கை இல்லாதனால தானே நீ பயணமே தப்பா இருக்கு. புரியுது நான் சொல்றது? முதல்ல நம்ப கத்துக்கோங்க, உங்களை முதல் நம்புங்க. தன்மேல் தனக்கு முதல்ல நம்பிக்கை வரணும், அதுக்கப்புறம் தான் எதிரில் இருக்கிறவங்க மேல நம்பிக்கை வரணும். உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் நீங்க எப்படி முன்னொருத்தரை நம்புவீங்க? சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். நமக்கு எது தேவையோ அது வந்து அது நடக்கும். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு கதை கூட சொல்லியிருக்கேன். இங்க விகாச்சார கணக்குத்தான் சொல்லியிருக்கேன், அதை எல்லாரும் மறந்துடாதீங்க. நீ எத்தனை % நம்புறியோ அதுக்கு விகாச்சார கணக்கு தான் உனக்கு நன்மையும் அங்கே பிறக்கும்னு சொல்லியிருக்கோம். அதை தாண்டி முழுசா எப்படி நான் எல்லாம் வந்து நமக்கு இறங்கிரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பரதேசி நாவிலிருந்து விளையாட்டுத்தனமாக ஒரு வார்த்தை வந்தால் கூட நீ அதை உன் உயிருக்கு மேலாக நீ மதிக்கணும், அது மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சாதான் நீ ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. யாராக இருந்தாலும், அது நோயாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்பிக்கை வச்சு இது நமக்கு தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு நீ பயணம் பண்ணாதான் அது உனக்கு முன்னாடி தீர்வுக்கு ரெடியாக இருக்கும். நீ நம்பிக்கையே இல்லாமல் தீர்த்து வச்சுருவாங்கன்னா யார் தீர்த்து வைப்பா? சரத்குமார் மாதிரி பெரிய நாட்டாமையா கொண்டையை போட்டுட்டு வந்து உட்காந்து தான் தீர்த்து வைக்கணும். அப்புறம் என்ன சாமி, அவனாவது கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு நாட்டாமன்னு நடிச்சுட்டு போன, இங்கே எந்த நாட்டாமையா நடிக்க சொல்லுங்க. டீ மாஸ்டர் உங்களுக்கு எல்லாத்தையும் டீ கொடுக்கலாமா? குடிக்கிறது மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க.